கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களை சந்திச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான அரசு பணி நியமன ஆணையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்னை திரும்பியிருக்காரு. சென்னை திருமணத்துக்கு பிறகு தன்னோட ஃபேமிலி கிட்ட அவர் கால் பண்ணி பேசின சில விஷயங்கள், குறிப்பா தன்னுடைய மகள் திவ்ய சாஷா கிட்ட இந்த கரூர் சம்பந்தமான பல விஷயங்களை ஷேர் பண்ணி கூடிய சீக்கிரம் நடக்க போற ஒரு ஈவெண்ட்டுக்கு திவ்ய சாஷாவை வர சொல்லி ரெக்வஸ்ட்டும் வச்சிருக்காராம். அது என்ன அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் தளபதி விஜய் அவரோட தாவேகா கூட்டத்துல கரூர்ல 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சம்பவம் நடந்து 10 மாசங்கள் ஆகுது. இந்த 10 மாசத்துல விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்று 2 மாசம் போயிடுச்சு. கரூர் சம்பவம் தொடர்பா இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் கரூருக்கு போகல, அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்கல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒரு விமர்சனங்களா முன் வச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு சரியான நேரம் காலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் காத்திருந்தாராம். இப்ப அவர் சொன்ன மாதிரியே 41 குடும்பங்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கான அந்த அரசு பணிக்கான நியமன ஆணையை கொடுத்துட்டு இப்ப சென்னை திரும்பியிருக்காரு. சென்னை திருமணத்துக்கு பிறகு தன்னோட ஃபேமிலி கிட்ட அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு. குறிப்பா தன்னோட அப்பாவுக்கிட்டையும் அம்மா கிட்டையும் பல நேரங்கள் அவர் அடிக்கடி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நான் நல்ல விஷயங்களை சாதிச்சிருக்கேன், போயிருக்கேன், விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு நான் எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலும் கரூர் விஷயத்தை எல்லாருமே ஒரு பிளாக் மார்க்கா, ஒரு கருப்பு புள்ளியா அதை வந்து மையப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த விஷயத்த சொல்லி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதனால நான் கூடிய சீக்கிரம் கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்ற உறுதியில் தான் இருந்திருக்காரு. அதுக்கான ஒரு சரியான தக்க நேரம் வரும்போது தான் இப்போ கரூரில் போய் அந்த மக்களை மீட் பண்ணி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இப்போ சென்னை திரும்பியிருக்காரு. இந்த விஷயம் சம்பந்தமா தன்னோட ஃபேமிலி கிட்ட தான் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி கால் பண்ணி பேசி இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு, ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இருந்துச்சு, இப்போ மனசு லேசாகிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல யதார்த்தமா அவருடைய கான்ஃபரன்ஸ் காலில் விஜயோட மகளா இருக்கக்கூடிய திவ்ய சாஷாவும் வந்திருக்காங்க. தன்னோட தாத்தா பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்த திவ்ய சாஷா அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் தான் அப்பா விஜய் கிட்டையும், அதாவது முதலமைச்சர் விஜய் கிட்டையும் பேசி, நீங்க கரூர் போன விஷயத்தை நான் டிவியில் பார்த்தேன், ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நீங்க பண்ண இந்த ஒரு சம்பவத்தால் கண்டிப்பாக கரூர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக ஒரு மனசு நிம்மதி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்ய சாஷாவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்களாம் ஆறுதலா. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் தன்னோட பொண்ணு திவ்ய சாஷா கிட்ட ஒரு ஈவெண்ட்டுக்கான ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காரு. அது என்னன்னா, தன்னோட மகன் இயக்கி வெளியேற போற சிக்மா திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச்சை கூடிய சீக்கிரம் நடத்துறதுக்கு ஜேசன் சஞ்சய் திட்டம் போட்டிருக்கிறதாவும், அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்பா முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜேசன் சஞ்சய் இன்வைட் பண்ணியிருக்காராம். அப்படி அவர் போகும்போது அந்த ஒரு ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் ஃபேமிலி கலந்துப்பாங்களா, குறிப்பாக விஜயோட அப்பா அம்மா கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி விஜயோட மனைவி சங்கீதா வராங்களோ இல்லையோ, கண்டிப்பாக திவ்ய சாஷா நீ வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், இது வந்து உன் அண்ணனுக்காக நீ செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியிருக்காரு. இது மூலயமா இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் கரூருக்கு போயிட்டு அங்கே சில விஷயங்கள் உதவி செஞ்சுட்டு இப்போ திருப்பி சென்னை வந்ததுக்கு பிறகு தான் மகள்கிட்ட கால் பண்ணி கரூர் சம்பந்தமான விஷயத்தில் இப்போ மனசு லேசாகி இருக்கிறதாவும், இன்னொரு பக்கம் தான் மகளை சிக்மா படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் கூப்பிட்டுருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.